ராஜேஷ் வாங்க. ராஜேஷ், ராஜேஷ் என்னம்மா? கொஞ்சம் வெளியே வாடா. இருமா வர, சும்மா வெளிலவான்னுட்டு. சார், அது என் மேல தப்பு இல்லை சார். அந்த ரமேஷ் பையன் தான் சார். நான் அதை பற்றி பேச வரல. அதோட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், தனியாக பேசணும். வாங்க. ராஜேஷ், நான் பேசுகிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்க. என்னடா அவன் சம்மந்தமே எல்லாம் வந்து பேசுகிறான்னு நினைக்காத. நான் பேசுகிற விஷயம் உனக்கு நன்மைக்கான விஷயம். என்னமோ விஷயன்றீங்க, அது என்ன விஷயம்னு சொன்னால் நல்லா இருக்கும். உன் பொண்டாட்டி ஆர்த்தி எங்க? ஏன் கேட்குறீங்க? காரணத்தோட தான் கேட்குறேன். ஆர்த்தி எங்க? ஆர்த்திக்கும் எனக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் போகும். அன்னைக்கு என்னமோ திடீர்னு கோச்சின்னு போயிடுச்சு. ஏன் என்ன? சண்டை போட்டு எங்கே போனா? நம்ம தொல்காப்பியில் அவர் வீட்டில் தான் இருக்கிறா. ராஜேஷ், புருஷன்கிட்ட சண்டை போட்டு பொண்டாட்டி வீட்டை விட்டு போகிறது சகஜம். ஆனால் சண்டை போட்டு எங்கே போயிருக்கணும்? அவள் அம்மா வீட்டுக்குள்ள போயிருக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு மூணாவது மனுஷன் வீட்டில் போய் தங்கியிருக்காளே, அது உனக்கு வித்தியாசமாக படலையா? அது என்னன்னா, காரணங்கள் சொல்லாத. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் வீட்டில் போயிருப்பா. பிரச்சனைனா பிறந்த வீட்டுக்கு போயிடுவா. ரெண்டும் இல்லைன்னா ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்குவா. ஆனால் சம்மந்தமே இல்லாத மூணாவது மனுஷன் வீட்டில் போய் தங்கியிருக்காளே, இது உனக்கு உறுத்தல படலையா? நானும் கோவம் வந்து போய் கேட்டேன். அதுக்கு அவங்க வீட்டில் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிறேன்னா. தப்பு ராஜேஷ். நீ அவளை உன் வீட்டை கூட்டு வந்திருக்கணும். இட்டுன்னு வந்திருக்கலாம். அதுக்கு அவ சுந்தரியோட நல்லபடியாக கொடுத்தன பண்ணாதான் அவ இங்கே வருவேன்னா. நான்சென்ஸ்லாம் பேசாத. நீ விவரமானவன் தானே. எந்த பொண்டாட்டியாவது நீ அடுத்தவனோட நல்லபடியாக வாழு, நான் திரும்ப வரேன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இதுவும் ஆர்த்தியா சொல்லல. அந்த தொல்காப்பியன் சொல்லி கொடுத்து அதை ஆர்த்தி கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிச்சிருக்கா. ராஜேஷ், நீ ரொம்ப நல்லவன், அப்பாவி, எல்லாத்தையும் ஈஸியா நம்புற. அதான் தொல்காப்பியன் நல்லவன் நம்பிட்டு இருக்க. தொல்காப்பி டீசென்டான். என்னையா டீசென்ட்? என்ன பேசிட்டு இருக்க நீ? எவனோ ஒருத்தனோட பொண்டாட்டியும் குழந்தையும் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான், இதுவா டீசென்சி? இது பார், தொல்காப்பியன் ரொம்ப மோசமானவன். உன்னையும் ஆர்த்தியும் நிரந்தரமா பிரிக்கணுங்கிறதுக்காக ஏதோ கேம் ஆடிட்டு இருக்கான். ஐயோ. ஆமா ராஜேஷ், என் லைஃப் இப்படி ஆனதுக்கும் அபிகிட்ட இருந்து நான் பிரிஞ்சதுக்கான காரணம் அந்த தொல்காப்பியன் தான். என்னை பத்தி இல்லாதும் பொல்லாதும் அபிகிட்ட சொல்லி அவன் மனசை கெடுத்து எங்களுக்குள்ள பிரிவு ஏற்படுத்திட்டான். இப்போ என்ன செய்யறான் பாத்தியா? அதே டெக்னிக்கை உன்கிட்டையும் ஆர்த்திக்கிட்டையும் பயன்படுத்துறான். இப்படி அப்பாவியா இருக்காத. எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தொல்காப்பியன் வீட்டில் ஆர்த்தி இருக்கிறத நீ அனுமதிச்சுன்னு வச்சுக்கிய, ஆர்த்தி கிட்ட நீ நிரந்தரமா பிரிஞ்சிருவ. ஏன் கேஸ்லயாவது பரவாயில்ல, அபி புத்திசாலி, என்ன புரிஞ்சுக்கிட்டா. ஆனா ஆர்த்தி அப்படி இல்லை. அவ சின்ன பொண்ணு, தேவையில்லான்னு உன்னை உதறிட்டு போயிட்டே இருப்பா. தொல்காப்பியன் அந்த அளவுக்கு அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். இது பாரு ராஜேஷ், நீ வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டதுக்கு நான் பழைய பாஸ்கராக இருந்தேன்னு வச்சுக்கிய, வந்து உன் சட்டையை பிடிச்சிருப்பேன். ஆனால் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். அதான் பொறுமையாக நின்று பேசிட்டு இருக்கேன். இது பாரு, எதுவாக இருந்தாலும் நீ சொந்தக்காரன். நம்ம குடும்ப விஷயத்தை தலையிடுறதுக்கு தொல்காப்பியன் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் நான் மறுபடியும் தொல்காப்பி வீட்டுக்கு போனால் பிரச்சனை ஆகும். ஆர்த்திக்கு இன்னும் என் மேலே கோவம் வருமே. அப்போ நீ எதுக்காக அவன் வீட்டுக்கு போற? நேரம் மாமியார் வீட்டுக்கு போ. கருப்பு அத்தை கிட்ட எடுத்து சொல்லு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லு, நான் உங்க பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு. அப்புறம் பாரு, எல்லாம் தானா நடக்கும். நல்ல யோசனை தான். யோசிச்சு நல்ல முடிவாயிடு. வரேன். Thank you.
சுந்தரி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, அன்பாக பேசுகிறாரு, நான் சமைச்சா சாப்பிட்றாரு, பேசினா பதில் சொல்கிறாரு. அன்னைக்கே சொன்னாரு, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாம் ஆர்த்தி, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நீ நீ போட்டு பிச்சை தான் இந்த வாழ்க்கை. என்ன நீ பிச்சை கிச்சன்னெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லை ஆர்த்தி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை, அதுதான் உண்மை. ஆனால் நீ போட்ட பிச்சையை நீயே பறிச்சுக்காத ஆர்த்தி. சுந்தரி, இவ என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு நினைக்காத. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது நீ தான். ஆனால் அந்த வாழ்க்கை நிலைக்கிறது உன் கையில் தான் இருக்கு ஆர்த்தி. ஆமாம் ஆர்த்தி, இப்போ தான் அவர் என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கிறாரு. என் முகத்தை பார்த்து பேசுகிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனால் முழுசாக அவர் என்னை ஏற்றுப்பார். ஆனால் உன் நினப்பு ஒரு செகண்ட் அவர் மனசில் வந்தால் கூட அப்புறம் மாறிடுவார் ஆர்த்தி. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ முழுசாக அவரை விட்டு விலகணும் ஆர்த்தி. எந்த சூழ்நிலையிலையும் நீ அவரை பார்க்கக்கூடாது. அவர் உன்னை பார்த்தா கூட நீ பேசாத, ஒதுங்கி போயிடு. நீ எனக்கு பிச்சை போட்டேன்னு சொன்னல, அதை முழுசாக போட்டுற ஆர்த்தி. என்ன இது? இல்லை ஆர்த்தி, தயவு செஞ்சு நீ அவர் வாழ்க்கையிலிருந்து விலகிட ஆர்த்தி. ப்ளீஸ் ஆர்த்தி, உன்னை கையெடுத்து கும்பிடு. சரி, நீ கிளம்பு. இனிமே எந்த நிலைமையிலையும் உன் புருஷன் மேல என் நிழல் கூட படாது. அத்தை, அத்தை, என்ன அத்தை, அது ஆனந்தி வீட்டில் இருக்காங்களா? இல்ல, எதுக்கு? இல்லையா? ஏன், என்ன விஷயம்? அது வந்து நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். உங்களை அத்தைன்னு சொல்கிற தகுதி கூட எனக்கு இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப கேவலமானவன், ரொம்ப அசிங்கமான தப்பெல்லாம் பண்ணவன், இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறது கூட தகுதி இல்லாதவன். அதுவும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்டு தான் என்ன ஆக போகுது? நீங்கள் அச்சா கூட நான் வாங்கிற நிலைமையில தான் இருக்கிறேன்.
என்னோட தப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணால் கொடுக்கலாம், நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன். இப்ப நீங்க பேசுறது எல்லாமே அர்த்தம் இல்லாத பேச்சு. நடந்து முடிஞ்ச எந்த விஷயத்தையும் நம்ம மாத்திட முடியுமா? உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ இல்ல நீங்க மன்னிப்பு கேட்கறதுனாலயோ என்ன பெருசா ஆயிட போகுது? சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இல்லை, ஆர்த்தி விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் தான். ஆர்த்தி விஷயமாவா? ஏ என்னாச்சே? அதான் நான் கெட்டவன் தான், நிறையா தப்பு பண்ணவன் தான். ஆனால் ஆர்த்தி மேலே எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது. அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன், எது சொன்னாலும் செய்வேன். சுந்தரியை கட்டிக்கிட்டது கூட ஆர்த்தி பேச்சை தட்ட முடியாம தான். அவ தான் பிடிவாதமாக வற்புறுத்தினா. அவள் சொன்னனால தான் நான் சுந்தரி கழுத்தை தாலி கட்டினேன். ஆனால் இப்போ திடீர்னு நீ சுந்தரியோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி பாட்டு கோச்சின்னு போய் தொல்காப்பின் வீட்டில் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? என்னது? ஆர்த்தி தொல்காப்பியன் வீட்டில் இருக்காளா? ஆமாத்த, அவள் வீட்டை விட்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி போய் இங்கேருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்டில் இருக்கிறது சரியா வராதுன்னு என் மனசுக்கு படுது. இப்போ ஆர்த்தி மனசுல ஏதோ சங்கடம், சரியா பேச மாட்டேங்கிறாங்க. 2 நாள் போறங்க, அவங்க சரியானதும் நானே எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். கிளம்புங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஐயோ நீ நான் சொல்றது சரிட்ட, என் மேல தான் கோவம். ஏதோ கிளம்பி வந்துட்டா, அது கூட ஓகே. ஆனா வந்தவன் இங்கே தானே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு யாரோ 3ஆம் மனுஷன் தொல்காப்பின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிருந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிருக்கிறான்னு சொல்லலாம், ஆனால் அவள் கோச்சிங்னு தொல்காப்பி வீட்டுக்கு போயிருக்கிறான்னு எப்படி தான் சொல்கிறது? அது அசிங்கம் இல்லை? அது மட்டும் இல்லை த, உங்கள் பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டு இங்கே வராமல் யாரோ ஒருத்தர் வீட்டில் போயிருக்கிறது உங்களுக்கும் சேர்த்து தானே அவமானம். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ சத்தியமா அத்த, நான் போய் சொன்னா கூட அவ கேட்க மாட்டேங்கிறா. என்ன தான் திட்டி ஓட்டி விட்றா. நீங்க தான் ஏதாவது அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்பணும். என் மேல கோவம் இருந்தாலும் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காவது சொல்லுங்க. என் வீட்டுக்கு அனுப்பாட்டி கூட பரவாயில்ல, நீங்களாவது கூப்பிட்டு வந்து இங்க வச்சுங்க த. ஆமாத்த, அவங்க இருக்கக்கூடாது, உங்ககிட்ட வேணா இருக்கட்டும். இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். வரேன் த. உஷா, உஷா, ஏ உஷா, உஷா எங்கம்மா? என்னாச்சு ஆதி? உஷா, ஏ உஷா, உஷா, கம் டவுன், கீழே வா. என்ன வாங்க மகாராணி. உன்னால இது மட்டும் தான் பண்ண முடியும், இதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பேசுறீங்க? இப்போ உனக்கு திருப்தியா இருக்கும்ல? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? டேம் இட். ஏன் இப்போ கத்துறீங்க? என்னாச்சு இப்போ? நிஜமா உனக்கு புரியல? புரியல? உன் தோழி ஆறுயிர் தோழி ஜெயிச்சிட்டா. அவ ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். I've lost the project. என்ன ஆதி, என்ன ஆச்சு? ஏன்டா இப்படி படபடன்னு பேசுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்னாச்சு? எல்லாம் இவளுக்கு புரியும், ஆனா இவளும் உங்களோட சேர்ந்து எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறா. ஏய், நீ அபிகிட்ட இந்த மேட்டர் சொல்லி அதனாலதான் எனக்கு இந்த டெல்லி ப்ராஜெக்ட் கிடைக்கல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் தோத்து அசிங்கப்பட்ட வந்து நிக்கிறேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் என்னென்னமோ வளர்றீங்க? வாட்? நான் வளர்றேனா? ஏய், நடிக்காதீ, நடிக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லாததை இமேஜின் பண்ண வேண்டியது, கண்டதை யோசிச்சு தப்பு தப்பா சந்தேகப்பட வேண்டியது, இதானே உங்களுக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? என்னடா ஆச்சு? என்ன இதெல்லாம்? எனக்கு இவ சதி பண்றாமா? அமைதியா இருடா. என்ன பிரச்சனை உனக்கு? இவளால எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். இவளே எனக்கு பிரச்சனை தான். ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என் கைவிட்டு போயிடுச்சு. எப்படி தெரியுமா? என்னோட கொட்டேஷன் வெளியே லீக் ஆயிடுச்சு. இவ மூலமா தான். இப்போ இந்த டெல்லி ப்ராஜெக்ட் இதுக்கும் நான் தான் முதல்ல அப்ளை பண்ணேன். ஆனா இந்த விஷயம் வெளியே போயிடுச்சு. அந்த ராஜமணி மேடத்தை அப்படி தான் பக்கம் வளைச்சிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். என் பிசினஸ் லைஃப்ல இப்படி தொடர்ச்சியா நான் தோத்ததே கிடையாது.
என்ன தோக்க வைக்கிறதுக்கே வந்து சேர்ந்திருக்கா இவ. ஒரு நிமிஷம், என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? நான் என்னைக்கு இந்த வீட்ல கால் எடுத்து வச்சேனோ அன்னில இருந்து என்னோட எல்லா உறவுகளையும் நட்புகளையும் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அபி எவ்வளவுதான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவகிட்ட நான் மனம் விட்டு பேசி எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வேதனையோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வேதனை my foot. அபி எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அதுக்காக புருஷனை வேவ் பார்த்து அபி கிட்ட துப்பு சொல்ற ஸ்பை இல்லைன்னா எனக்கு ஒன்றும் அவ்வளோ சீப் மென்டாலிட்டி கிடையாது. அபியோ பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ்யூஸ் பண்ற பர்சன் கிடையாது. எல்லாரும் உங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க மிஸ்டர். நடிக்காதே நடிக்காத. நீ இப்படி டயலாக் பேசினா நம்பிடணுமா? உன்னானோ? டேய் ஆதி, என்ன இது? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? பிசினஸ்ல நீ எவ்வளவு ஜெயிச்சிருக்க, இன்னமும் ஜெயிக்க போற. இது ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம் தாமா. ஆனா அந்த அபி குறுக்கு வழியில என்ன இப்படி ஈஸியா ஜெயிக்கிறது என்னால தாங்க முடியல. ஐ கான்ட் டாலரேட் இட். சரி சரி விடு, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வா. என்ன முக்கியமான விஷயமா? மேல வா சொல்றேன். சொல்லுங்க வா. ஆதி வாடா வா. என்னம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க என்ன வாடா விஷயம்? சொல்றேன். இப்பயாவது சொல்லுங்க என்ன விஷயம்னு. வா. கிஷோர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சு. ஹோட்டல் பேலஸ்ல தங்கி இருக்காங்க. உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? எங்கேஜ்டா இருந்ததா? ஓ மை காட், நான் கூட பாம்பே போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஃபோன்ல வேற சார்ஜ் இல்ல. சரி லேண்ட்லைன்ல இருந்து பேசு. சரி, அவங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுத்தாங்களா? ஃபோன் நம்பர் இருக்கு, பண்ணி பேசு. இந்தா. என்ன எங்கேஜ்டா இருக்கா? எங்கேஜ்டாவே இருக்கு. நான் நேர்ல போயிட்டு பார்க்கறேன். என்ன இப்படியே போறியா? அதுல என்ன இருக்கு? Dress change பண்ணிட்டு போ. பரவாயில்லமா, நான் இப்படியே நீ போயிடுறேன். வா, முதல்ல Dress change பண்ணிட்டு போ. அம்மா சொல்றத கேளாதே. ஹலோ மனோ, நானும் பேசுறேன். மனோ ஃபோன் இல்ல எனக்கு. சரி, எதுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ண? என் மொபைலுக்கு பண்ணிருக்கலாம்ல. சரி சொல்லு. நான் உடனே இப்போ உன்னை மீட் பண்ணி ஆகணும். ஏன் என்னாச்சு? வீட்டில் பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. நானும் அங்க வந்துட்டேன். என்ன? சரி வரேன். ஓகே. அம்மா அம்மா. என்ன ஆதி, ரெடி ஆயிட்டியா? ஆமாம்மா. ஃபோன் பண்ணி கேட்டுக்கப்பா, வெளியே எங்கேயாவது போயிருக்க போறாங்க. அம்மா இப்போதானே நம்ம ஃபோன் பண்ணோம். லைன் எங்கேஜ்டாவே இருக்கு. நான் நேரா போயிட்டு மீட் பண்ணிக்கிறேன். இப்ப திருப்பி ட்ரை பண்ணு. அம்மா அந்த நம்பர் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஃபோன் பண்ணிருக்கல, ரீடயல் பண்ணி பாரு. சரிம்மா. மனோ ஃபோனு. மனோ. ஹலோ. யா, இஸ் இட் ஹோட்டல் பேலஸ்? சாரி, ராங் நம்பர். இது ஹோட்டல் பேலஸ் இல்ல. இது அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபிநயாவோட வீடு.